அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரலட்சுமி பேசுகிறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோம்னா, லக்னம் நின்ற நட்சத்திரம், அதாவது நம்ம ராகுனுடைய நட்சத்திரத்தில் என்னங்கிறது பார்ப்போம். ராகு வந்து அதாவது ஒருத்தருடைய லக்னம் வந்து நின்ற நட்சத்திர புள்ளி வந்து ராகுனுடைய நட்சத்திரமாக இருந்தால், திருவாதிரை சுவாதி சதயமாக இருந்தால் என்னென்ன மாதிரியெல்லாம் இருப்பாங்கன்னு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் தேவைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதா, நம்ம வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா, நம்மளுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய காரியங்கள் எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது இந்த லக்ன புள்ளி. லக்ன புள்ளி நல்லா இருந்துச்சுனாவே ஒருத்தர் வாழ்க்கையில் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம் இவங்க நல்லா இருப்பாங்கன்ட்டு. இது அது கெட்டு போச்சுன்னா கட்டாயம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதுக்குண்டான போராட்டத்தை அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், வளர்ந்து வர்றோம், நம்ம பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், அந்த வாழ்க்கையில் நம்ம தேவைகள் என்னென்ன பூர்த்தி ஆகுது, நமக்கு என்ன வெற்றியா தோல்வியா, இல்லை நம்மளுடைய வந்து பண்பாடுகள் எப்படி, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, நல்லது செய்வோமா கெட்டது செய்வோமா இன்னொருத்தருக்கு, இப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி, எது சார்ந்து நம்ம எண்ணங்கள் இருக்கும், நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம ஒரு ஆசா பாசங்கள் அது எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம வந்து அதை தீர்மானித்து கொண்டு போகிறோம், வழி நடத்துகிறோம், ஏன் நம்ம இப்படி இருக்கோம், நமக்கு ஏன் எது பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது, இது ஈஸியாக கூட ஒரு சிலருக்கு ஈஸியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒருத்தரோட உதவி வந்து ஒருத்தர் பலாயிரம் பேர்த்துக்கிட்ட உதவி கேட்டாங்க கூட உதவி கிடைக்காது. ஒரு சிலர் உதவியை கேட்க மாட்டாங்க, தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ன புள்ளி நல்லா இருந்துச்சுனாவே மேக்ஸிமம் அவங்களோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிபதி நல்லா இருந்துட்டார்னாவே அவங்க வாழ்க்கையை ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத. இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்காது, போராடி தோல்வி தான். ஏன்னா வெற்றின்னு ஒன்று இருந்துச்சுன்னா தோல்வின்னு ஒன்று இருக்கணும். அப்போ ஜெயிக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, தோல்வி அடைகிறவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிறது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசா பாசங்கள், நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய நடவடிக்கை, நமக்கு வரக்கூடிய பெயர் புகழ் கௌரவம், இதெல்லாம் நம்மளுடைய நட்சத்திர புள்ளி. அந்த நட்சத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கும். அதை பார்த்தாவே ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். லக்னம் அப்படிங்கிறது லான்னு போட்டிருக்கும். அந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா நின்ற நட்சத்திரம் இருப்பார். லக்னாதிபதி பார்த்துடக்கூடாது, லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி இருக்கும். அது எந்த கிரகத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இப்போ ராகுனுடைய நட்சத்திரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருவாதிரை சுவாதி சதயம், இந்த 3 நட்சத்திரம் வந்து ராகுனுடைய நட்சத்திரம். இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் இந்த லக்ன புள்ளி இருந்ததுன்னா இவங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராகு எப்போவுமே பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடியது, ஆசாபாசங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம், போகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா எல்லா விஷயம் நல்லதாக இருக்கும். பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் இருக்குது இவங்களுக்கு. அதாவது சினிமா துறை, ஒரு மெடிக்கல் துறை, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு பேச்சாற்றல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொழில்கள் வந்து ஒரு தொழிலாக இல்லாமல் பல தொழில்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி தொட்டது தொடங்க அவங்களுக்குலாம் இன்டர்நெட் சேவைகள்லாம் அவங்களுக்குலாம் ஈஸியாக வந்துருக்கு. அதான் செல்ஃபோன் கம்பெனி வச்சுருக்கிறதோ, மருந்து கம்பெனிகள் வச்சுருக்கிறது, பெரிய பெரிய வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டில் சென்று தொழில் தொடங்கிறது, வெளிநாட்டிலே டாக்டராக இருப்பாங்க. மெடிக்கல் துறை உங்களுக்கு ஒத்து வரும். இல்லை டாக்டராகவும் இருப்பாங்க, மருந்து தயாரிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க, விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று அவங்கள வந்து இவங்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது எல்லாத்தையுமே செயல்படுத்தி பார்க்கணுன்னு முயற்சி எடுக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஆசா பாசங்கள்ங்கிறது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது குடும்ப ஆசைங்கிறத விட இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை, பொருளாதாரம், முன்னேற்றம் அப்படிங்கக்கூடிய அந்த ஆசா பாசங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இவங்க வந்து ரொம்ப ராஜதந்திரமாக நடந்துக்குவாங்க, தந்திரசாலிகள். ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், அவங்கள எப்படி வந்து நமக்கு கீழே வச்சுக்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதே இவங்க பெரும்பாலும் உயர்ந்த நிலைமையில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு சீக்கிரம் அடிபணி மாட்டாங்க யாருக்குமே. அதே இவங்க உயர்ந்த இடத்துலையே இருக்குன்னு நினைப்பாங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே இயற்கையாகவே நல்ல ஸ்தானங்களில் ராகு நின்ற நட்சத்திரம் நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சுனாவே அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சுகபோகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. போகம்ங்கிறதே ராகு தர்றது தான். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு உலகமே சுற்றுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு தொழில் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருப்பாங்க. அப்போ இந்த ராகு தான் இவங்க கடைசி ஒரு 80 வயசு 90 வயசு ஆனாலும் கூட இந்த எண்ண ஓட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த அவங்க ஆசைப்படுறது அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒன்றையும் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, சுயநலமாக இருப்பாங்க. அதாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்து இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் இந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது. திருவாதிரை சுவாதி சதயமா, நல்ல ஸ்தானத்துலேயும் எப்படி இருக்கணும், நல்ல ஸ்தானத்தில் வந்து இருந்தால் இதெல்லாம் நன்மைகளாக நடக்கும், கெட்ட ஸ்தானத்தில் இருந்தால் இதெல்லாம் அப்படியே தலைகளாக இருக்குது, எதுவுமே நடக்காது.
அப்போ நல்ல ஸ்தானங்கள் வந்து எது எது அப்படின்னா திரிகோணங்கள் இருக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேந்திர ஸ்தானங்கள் இருக்கிறது, உபஜய ஸ்தானங்கள் 3, 6, 9, 10, 11 இதுலெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1, 7, 4, 7 1 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடங்கிற கேந்திர ஸ்தானங்கள். திரிகோணம் 1, 5, 9ங்கிற திரிகோண ஸ்தானங்கள். பணபர ஸ்தானத்தில் அந்த 11ஆம் இடம் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருந்துட்டால் இவங்களுக்கு நல்லது தான். இவங்கெல்லாம் இதில் எல்லாம் சாதிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க ஆசாபாசங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க, நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க. ஜெயிக்கக்கூடியான ஆட்கள் அவங்கெல்லாம். அதாவது ராகு நல்லா இருந்தால் ட்ரேடிங்கெல்லாம் ஒத்து வரும் நல்லபடியாக, பணம் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வரும். இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தொழில் வளர்ச்சிக்காக எதையும் செய்வாங்க, செஞ்சு அதை வளர்ச்சியை வந்து கட்டாயம் அடையணும்னு இருப்பாங்க. அதாவது அந்த ஆசாபாசங்களை கொடுக்குறதே அந்த ராகு தான். ராகு தான் இருக்கிறதுலேயே அதிகமாக செயல்படுத்தக்கூடியவர். அஞ்சாமல் இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க யாருக்குமே. அதனால் தொழிலையோ எந்த ஒரு வேலையில் வளர்ச்சி தான் இருக்கும், முன்னோக்கி போயிட்டுருக்கும். அவங்க எண்ணங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஓயவே ஓயாது. சிறு வயதிலிருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன இதாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அது ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த ராகுனோடது கெட்ட ஸ்தானத்துகள் இருந்துச்சுன்னா இவங்க வந்து பழி வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் நம்ம கூட சேர்ந்து 4 பேர்த்து கெடுக்கவும் செய்வாங்க. இவங்க அவங்ககிட்ட தான் கெட்ட ஸ்தானத்தில் இருந்ததுன்னா அவங்க வந்து போராடுவாங்க, ஆனால் எதுவும் கிடைக்காது. அவங்க வெளிநாட்டு முயற்சி இருக்கும், பல தடவை எக்ஸாம் எழுதுவாங்க, போகணும்னு நினைப்பாங்க, போக முடியாது. இல்லைன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே தடங்களாகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அதுக்கு நிறைய முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்குண்டான வழிபாடுகளும் வந்து பிரார்த்தனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்காது. நல்ல ஸ்தானத்தில் இல்லைன்னா அவங்க கடவுளை நம்ப மாட்டாங்க, மாந்திரிகத்தை தான் நம்புவாங்க. மந்திர மாய வித்தைகளும் உழவுக்கு ஒவ்வாத ஒரு செயல்பாடுகளையும் தான் அவங்க நம்புவாங்க. அதில் தான் அவங்க வந்து அதைத்தான் கரெக்டுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் இது ஆன்மீக லெவல்லையும் அவங்களை கொண்டு வராது. ஆனால் ராகு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இவங்க புண்ணிய ஸ்தலம் போவாங்க. மலை ஏற்றம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கடினமான இடத்துகளுக்கு போகணுங்கிறதுல ஆசைப்படுவாங்க அவங்க. ஆனால் அது நடந்துடும். இவங்க சின்ன இடத்துக்கு போனாலும் ஆசைப்பட்டாலும் கூட அது நடக்காது. ஏன்னா இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஆன்மீகங்கிறதையே அவங்க எதிர்ப்பாங்க. ராகுதில் தான் அப்படி எதிர்ப்பாங்க. பேச்சிலேயே வந்து தெரியும். அவங்க இந்த மாதிரி லக்னன்ற புள்ளி திருவாதிரை சுவாதி சதயமாக இருந்துச்சுன்னா மறைஞ்சு 8ஆம் வீடு, அதாவது கெட்ட ஸ்தானங்கிறது ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் ஸ்தானம், 2ஆம் ஸ்தானம், 12ஆம் ஸ்தானம் விருச்சிகத்தில் இப்படி இருந்துருச்சுன்னா இவங்க வந்து தீய செயல்கள் தான் செய்வாங்க. அதாவது ஒருத்தரை இவங்க வளர்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்குற தன்மை இருக்காது. அதேமாதிரி அலைவாங்க, நாடோடியாக போவாங்க, அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் எதுவுமே இருக்காது. ஆனாலும் இவங்க வயசாகி இவங்க ஆத்மா பிரிகிற வரைக்கும் இவங்களுடைய ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கெடுதல்கள் தான் அதிகம் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் சிட் ஃபண்ட்ஸ்னால் அதை ஏமாற்றிடுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க அதில் செயல்பட முடியாமல் கடைசியில் ஏமாத்துற மாதிரி வந்துடும். அது இயற்கையாகவே இந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி நின்றுச்சுன்னா இயற்கையாகவே நடந்துடாது. இப்போ நல்லதை நினச்சி செய்வாங்க, ஆனால் நடக்காது. ஒரு வெளிநாடு போகணுன்னு நினைப்பாங்க, நல்லது தான், அவங்க நினைக்கிறதெல்லாம் நல்லதாக தான் இருக்கும், ஆனால் நடக்கணுமே, நடக்காது. அப்போ அதுக்கு வந்து போராட்டங்கள் அதிகமாக வேணும், தலைகீழாக போகும் அது எல்லாமே. அப்போ தீயஸ்தானங்கள்ங்கிறது இதுதான். 8, 12 விருச்சிகத்தில் இருக்கிறது, 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசா பாசம் பெயர் புகழ் இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கணும்னு நமக்கு வேணும்னு அதிக இது இருக்கும், ஆனால் நடத்த முடியாது. நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நினச்சா நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக தான் இருக்கும். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது தீயஸ்தானத்தில் இருக்கிறப்ப பெருந்த ஏமாற்றங்களை சந்திச்சிருவாங்க. பண விரயங்கிறதும் நிறைய போயிடும். அதேமாதிரி அவங்க கூட்டாளிகள்னு வந்துட்டு அந்த கூட்டாளிகளையும் இவங்க வந்து ஏமாற்றிடுவாங்க. நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் கூட்டாளிகளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்குது, கொடுப்பாங்க, அந்த வளர்ச்சியை கொடுப்பாங்க. ஆனால் தீயஸ்தானத்தில் இருந்தால் தான் கெடுறதும் இல்லாமல் தன்னோட இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்துருவாங்க. இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனு அதேமாதிரி அண்டர் கிரவுண்டு தாதாவாக இருப்பாங்க. தீயஸ்தானத்தில் இருந்ததுன்னா இவங்க ஊருக்குள்ளே கேட்டாவே இவங்க வந்து ஒரு தாதாவாக தான் இருப்பாங்க. ஒரு ரவுடியாக இருக்கிறது, தாதாவாக இருக்கிறது. இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு அஞ்ச மாட்டாங்க. இவங்க வந்து வெக்கப்படுறதோ நம்ம கௌரவத்தை பார்க்குறதோ அதெல்லாம் இருக்காது. அவங்க வந்து எதையும் செய்வாங்க. ஸ்டேஷன் போகிறது, ஒரு கோர்ட்டுக்கு போகிறதோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும், பயமே இருக்காது. அப்போ எதுக்கு இப்போ கெட்ட செயலாக தான் இருக்கானா அதுவே அவங்க நல்லா தான் நினச்சி போயிட்டுருப்பாங்க. அப்போ அதேமாதிரி அடுத்தவங்களுடைய அடக்குமுறை இப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப திமிராக இருப்பாங்க, அடக்குவாங்க எல்லாத்தையும். யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா பேச விட மாட்டாங்க, பேச்சிலே தெரியும் அந்த இந்த மாதிரி தீயஸ்தானத்தில் இருந்தால் மட்டும். ஆனால் ராகு நல்ல ஸ்தானத்துங்களில் இருந்துட்டாருன்னா அவங்க லெவலே வேறு, அவங்க கட்டாயம் உயர்ந்து தான் இருப்பாங்க. அவங்களுடைய பொருளாதாரம் பின்னணி பயங்கரமாக இருக்கும், வளர்ச்சி இருக்கும், அவங்க எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறிகிட்டே இருக்கும். அது ராகு செய்து கொடுத்துட்டே இருப்பார். அதனால் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ராகு நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டால் மட்டும் நல்லதாக நடந்துக்கிட்டே இருக்கும்.
தீயஸ்தானங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது 8ஆம் வீடு 12ஆம் வீடுங்கிறப்ப தான் மிகப்பிறந்த பிரச்சனை. விருச்சிகத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான். நினச்சது எதையுமே இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குற்றங்களை நிறையா பண்ணுறது. அதே மாதிரி கலப்பு திருமணங்கள் நடக்கும். இவங்க கலப்பு திருமணத்துக்கு சம்மதிப்பாங்க. அதே மாதிரி தீய செயல்களையும் வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளும் அவங்க செய்வாங்க. அதனால் வந்து இவங்க அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கணும். லக்ன நட்சத்திரத்தில் இந்த மாதிரிலாம் மறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நம்ம நினைக்கிறதையெல்லாம் ஆசாபாசங்களையெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம வேறு கிரகநிலைகள் எப்படி இருக்குது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கொண்டு போயிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து எண்ணங்களை ஏன்னா எதுவுமே தோல்வி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதில் விரயங்கள் நிறையா இருக்குது. நாடோடிங்கிறதுனால ஊரே சுற்றுவாங்க. இவங்களுக்குலாம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். இதே நல்ல ஸ்தானத்தில் தான் அந்த மார்க்கெட்டிங்கிறது எந்த பொருளை வேணாலும் விற்கலாம் வாங்கலாம்னு ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. ஆனால் இந்த மறைஞ்சிருந்துச்சுன்னா இவங்களால் அது செயல்படுத்த முடியாது. எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். இந்த ராகுல வந்து பார்த்திங்கன்னா போகத்துக்கும் ஆசாபாசத்துக்கும் ஒரு எண்ணங்கள் நிறையா இருக்கும். இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக நினைப்பாங்க. இந்த உலகத்தில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அது நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அது நல்லதாக அனுபவிப்பாங்க. தீய ஸ்தானத்தில் இருந்ததுன்னா அதை தீமையாக அனுபவிச்சுட்டு போவாங்க. அதே ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கெட்ட பெயர் அவமானங்களெல்லாம் அந்த தீய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தந்திரசாலியாக இருப்பாங்க. பயங்கரமான தந்திரசாலியாக இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு நடை உபாவனை எல்லாமே அவங்க சுயநலம் சார்ந்ததாக இருக்கும். எதையும் சாதித்து காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. சாதிச்சிருவாங்க. ரிசர்ச் பண்ணுறது, விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறது, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உளவியல் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தந்திரிங்கிறதுனால ஒரு ஆலோசனை பெறக்கூடியவங்களாக வச்சுருப்பாங்க. அவங்கள ஒரு மிலிட்ரியிலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இராணுவ அதிகாரிகளாக இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து ராஜதந்திரமாக செயல்படக்கூடிய இதாக இருப்பாங்க. சில திட்டங்கள் வகுக்கக்கூடியவங்கள் வந்து இப்போ நல்ல திட்டங்களெல்லாம் போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மிக பிரம்மாண்டமான நிலைமையில் தான் இருக்கும். ஒரு சின்னதாக இருந்தாலும் கூட இவங்க திட்டம் தீட்டுவாங்க. அது கரெக்டாக இருக்கும். தந்திரமான செயல்கள் எல்லாம் பண்ணுறதே இந்த ராகு தான். ஒருத்தர் வந்து இப்போ கெட்ட ஸ்தானத்தில் இருந்தால் ஒருத்தர் குடும்பத்தை கெடுக்கிறதையோ ஒருத்தர் அடிபடுறதையோ இவங்களாம் நினச்சும் கூட பார்க்க மாட்டாங்க. போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நடக்காது. பொறாமப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இதெல்லாம் இருக்காது. இவங்களுடைய தேவை நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இவங்க சுயநலமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவாங்க. அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. மேலே அவங்களுடைய பயணம் மென்மேலும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். தீயஸ்தானத்தில் இருந்தால் என்ன போராடினாலும் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையானது இருக்குது. அந்த போராட்டத்தில் 10 குடும்பத்தை தீர்த்துருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சேர்ந்த கூட்டாளியை முடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒன்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா செயலில் அந்த ஆசை மட்டும்தான் இருக்கும். அந்த போகம் மட்டும்தான் இருக்கும். அது தவறான வழியில் இருக்கும். சிந்தித்து செயல் பண்ணவங்கெல்லாம் அது சிந்திக்காமல் செயல்படுவாங்க. அந்த ராகுதி எப்பவுமே சிந்திக்க வைக்க மாட்டார். ஒருத்தர் ராகு புத்தி வந்தாவே செயல்படுறதில்ல. தன்னால் மாறிடுவாங்க. இந்த ராகுனுடைய ஆதிக்கம் வந்துச்சுனாவே சிந்திக்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. பேச்சுலேயே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான பேச்சுகள் தான் நிறைய வரும். ஆனால் இறை நம்பிக்கையில் இருக்க மாட்டாங்க. நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க மலை ஏறுற பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப டஃப்பான இடங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போகணுங்கிறத விரும்புவாங்க. ஆனால் அது அவங்க வந்து அடைஞ்சிருவாங்க. இவங்க அடைய மாட்டாங்க. தீயஸ்தானத்தில் இருக்கிறவங்க அடைய மாட்டாங்க. ஆனால் எண்ணங்கள் 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ராகுனுடைய நட்சத்திரம் வந்துட்டாவே எண்ணங்கள் ஒன்று தான், ஆசாபாசம் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். வெற்றி அடையக்கூடியவங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஆனால் கெட்ட ஸ்தானத்துலேருந்தால் தோல்வி அவங்களுக்கு, நல்ல ஸ்தானத்துலேருந்தால் வெற்றி. எவ்வளோதான் சிம்பிளாக அவங்க வாழ்க்கையை நம்ம லக்னத்துடைய அந்த நட்சத்திர புள்ளியை பார்த்துட்டோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சிடும். இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரிஞ்சிடும். மற்ற கிரகநிலைகள் என்ன கிரகநிலைகள் இருந்தாலும் ஆனால் அந்த அனுபவம் அப்படிங்கிறது அந்த ஆசா பாசங்கள் நம்ம செயல்படுறது எல்லாமே இந்த லக்ன புள்ளியில் தான் இருக்குது. அப்போ அதை செயல்படுத்துகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்து நீங்களே பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். 99% கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட நிலைமையில் 8, 2 விருச்சிகத்தில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தாதாவாக இருப்பாங்க, ரவுடியாக இருப்பாங்க, அடுத்தவங்களை அடக்குமுறை பண்ணுவாங்க, சண்டைக்கு அவங்களே போவாங்க, தேடி போய் சண்டை போடுவாங்க. தன்னோட வாக்கை வந்து இதெல்லாம் வந்து கந்து வெட்டிக்காரங்க ஃபினான்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி 6, 8 அந்த 12, 8 மறைஞ்சோ விருச்சத்துலேயே இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க. ரொம்ப கடுமையான பேச்சுக்கள் வரும். ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்குலாம் ஈஸியாக போயிடும். ஏன்னா அவங்க வாங்கி வந்த அந்த ஊழ்வினையே அதுதான். அப்போ அதை வந்து முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா அதை செய்யாமல் வந்து பார்த்துக்கணும் அவங்க ராகுனால். அதுக்குண்டான வழிபாடுகளையுமோ அதுக்குண்டான பிரசனங்களை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் ஒன்றா செயல்படுத்தினாங்கன்னா தான் அவங்களுக்கு வாழ்க்கை. ஆனால் இந்த ஆசாபாசம் அப்படிங்கிறதோ நம்மளை புகழ் கௌரவங்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு நட்சத்திரம் வந்துட்டாவே ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லதாக இருந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டதாக இருந்தால் அவங்களுக்கு கெட்டதாக தான் நடக்கும். அது வந்து நடத்த விடாது. நம்ம என்ன போராடினாலும் நமக்கு உதவிக்கு ஆள் வர மாட்டாங்க. ஆனால் ஈஸியாக நல்ல நிலைமையில் இருந்துட்டால் நமக்கு தேடவே வேண்டியதில்லை. நம்ம படிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவே நடந்துகிட்டே போகும்.
அப்போ தெரிஞ்சிடும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ன புள்ளி பார்த்தாவே மேக்ஸிமம் தெரிஞ்சிடலாம். அவங்களுடைய கேரக்டர் உள்ளவருக்கும் அவங்களுடைய உடல்நிலையும் சொன்னோமா அந்த நட்சத்திர இதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சிக்கல்கள்லாம் வரும். அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையான்னு அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல குணங்கள், நல்ல குணமாக தீய குணமாக, இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரோட தொழிலில் கூட்டு தொழிலாளி எப்படியா இருக்காங்கன்னு அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துக்கணும். சின்ன நிறுவனம் இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இவர் ஏமாற்றுவாரா இல்லை நம்ம ஏமாந்துருவோமா என்ன ஏதுங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டு தொழிலெல்லாம் வந்து செய்கிறது நல்லது. ஏன்னா பல கூட்டாளிகளோடு இயங்குவாங்க, எவ்வளவோ பார்த்துருக்கோம் கூட்டாளிகள் வந்து பிரச்சனையாகிறதெல்லாம். கவனமாக இருந்து இந்த மாதிரி லக்ன புள்ளி பார்த்துட்டாவே போதும், வேறு எதுவும் ஆராய்ச்சியே பண்ண வேண்டியதில்லை. இந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் நின்றுருக்குன்னு பார்த்து அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டாவே தீர்மானம். அதுதான் அவங்க வாழ்க்கை பயணமே, அதுதான் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. சாகிற வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. இவங்களை இந்த 8ஆம் ஸ்தானம் 12ஆம் ஸ்தானத்தில் விருச்சிகத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. 2ஆம் ஸ்தானம் இதுதான் வந்து இந்த அவர் செயல்படுறத நெகட்டிவாக மாற்றக்கூடிய அந்த ஸ்தானங்கள் 8, 2, 12 வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கிறது. இது வந்து பலவீனம். ஏன்னா ராகுக்கு பொறுத்த வரைக்கும் அஸ்தமனம் கிடையாது, வக்கரமாக தான் இயங்குவார், எப்போவுமே பின்னோக்கி வருவார், அஸ்தமனம் கிடையாது அவருக்கு. வக்கரம்ங்கிறது ஏற்கனவே அவர் வக்கர கிரகம் தான். நம்ம மற்ற கிரகங்கள்னு பார்த்தா அஸ்தமனம் பார்க்கலாம், வக்கரம் இருக்குது, அதே மாதிரி நீச்சபங்கம் ஆகிறது இருக்குது, உச்சபங்கம் ஆகிறது இருக்குது, அதே மாதிரி ஒரு நட்பு ஸ்தானம், பகை ஸ்தானம், நீச்சமாகிறது, இதெல்லாமே இருக்குது. ஆனால் ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக விருச்சகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உச்சபங்கம் ஆகும் விருச்சகங்கிறது. அதே அவருடைய நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது விருச்சிகத்தை நின்னாலும் தோஷம்தான். அப்போ 8ஆம் வீடு 2ஆம் வீடு 12 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் போராட தான் வைக்கும், ஜெயிக்க வைக்காது. அதனால் அதுக்கு தகுந்தாற்போல் அவங்க என்ன செய்யணும்னு யோசனை பண்ணி கொஞ்சம் நல்லவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணால் கட்டாயம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மையெல்லாம் நடக்கும். அதனால் ராகுனுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். தீயஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஸ்தானத்தில் இருந்து அந்த அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்கும். நல்லதுக்கு இருக்கிறவங்களுக்கு நடந்துருது, கெட்டதாக இருக்கிறவங்களுக்கு நடக்கிறதில்ல. அது நிறைய பேர்த்துக்கு புரியாது. அதனால் அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு முயற்சி இருக்குது, அதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மற்ற கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் அது நடக்கும். ஆனால் கடைசியில் கிடைக்கிறதும் கிடைக்காததும் தீர்மானம் பண்ணுறது இந்த லக்ன புள்ளி தான். இந்த லக்ன புள்ளி நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ராகுனி நட்சத்திரத்தில் இவ்வளவு சூட்சமங்கள் இருக்குது. இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். யாரோட ஜாதகத்தை வாங்கினாலும் முதல்ல நீங்கள் வந்து லக்ன புள்ளியை பார்த்துக்கலாம். லக்ன புள்ளியை பார்த்துட்டாவே மேக்ஸிமம் ரிசல்ட் கிடச்சிடும். அவங்களதில் எப்படி இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம பார்க்குறப்போ ஒரு காரியமும் ஒரு காலங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காரியங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அது லக்ன புள்ளி பார்த்துட்டாவே போதுமானது. அதிலிருந்து மற்றதையெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால் அவங்கவுங்க ஜாதகத்தில் இது பார்த்தாவே தெரியும் என்ன லக்ன புள்ளியில் நிற்கிது நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்து அந்த அதிபதி எங்கே இருக்கார், அப்போ அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தோ அதுக்கு உண்டான மாதிரி பார்த்துக்கணும். அது இது வரைக்கும் லைஃப்பில் நீங்கள் வந்ததையும் அதில் பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத. இந்த பதிவு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.